கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க் 9ஆம் அதிகாரம் வசனம் 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து, என் பிள்ளை பிசாசினாலே அலக்கழிக்கப்படுகின்றான், நாங்கள் எவ்வளோ முயற்சித்து பார்த்தோம், ஏன் உம்முடைய சீஷரிடத்தில் கூட கொண்டு வந்தோம், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமற் போயிற்று, ஆகையால் உங்களால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என் பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவன் கேட்கின்றான். 22வது வசனத்தில் அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அந்த தகப்பன் அந்த வார்த்தையிலிருந்து தெரிகின்றது, அவர் எவ்வளவாய் விரக்தியின் விளிம்பில் இருக்கின்றார். என்னால் இயன்ற மட்டும் முயற்சித்து பார்த்து விட்டேன், எங்கெல்லாம் அழைத்து செல்ல சொல்லுகிறார்களோ, யாரெல்லாம் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதையெல்லாம் நான் முயன்று பார்த்துவிட்டு இப்பொழுது எனக்கு தொடர்ந்து என் பிள்ளையை தூக்கி கொண்டு அழைத்து கொண்டு அலைவதற்கு எனக்கு பலனே இல்லை. கடைசியாக உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், உம்முடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களும் ஒன்று செய்ய முடியாமற் போயிற்று, இப்பொழுது நேரடியாக உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். போதகரே, உம்மால் நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனம் இறங்கும் என்று கேட்கின்றார். அப்பொழுது இயேசுவானவர் சொல்லுகிற வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி கொடுக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்கு அந்த தகப்பன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், மேலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் அந்த பிள்ளையை சுகமாக்கி அனுப்புகிறார் என்பது அடுத்த வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த தகப்பன் பல முயற்சி எடுத்து பல இடங்களில் அலைந்து திரிந்து அவர் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ தன் பிள்ளையின் சுகத்திற்காக அதையெல்லாம் செய்து முடித்து விட்ட பிறகு அவர் சொல்லுகின்றார், உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என் மேல் மனதிறங்கும் என்று கேட்கின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை அப்படித்தான் பல முயற்சிகளை, பலருடைய உதவியை, பலருடைய ஆலோசனைகளை பல இடங்களில் அலைந்து திரிந்து எல்லாம் செய்து இன்னும் நம்முடைய காரியங்கள் அப்படியே கிணற்றில் போட்ட கல்லை போல எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அது நரகமாக்கி கொண்டே இருக்கின்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கடவுளுடைய ஆலோசனை சொல்லுகிறது, நீ என்னை இன்னும் விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு அது சாத்தியம். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு, அல்லது நீ எதிர்பார்க்கிற சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உயர்த்தப்படுவதற்கு, மேன்மை அடைவதற்கு, இன்னும் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில பார்ப்பதற்கு நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் என்று சொல்லித் தருகிறார். அந்த தகப்பனாரை போல நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை அன்று எனக்கு யாரும் இல்லை கர்த்தாவே. இதோ அந்த தகப்பன் தன் பிள்ளையை உமது பாத தண்டிலே கொண்டு வந்து விட்டு உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறகும், நாங்களோ இப்பொழுது மரண அவஸ்தைப்படுகிறோம் என்று சொன்னார்களே, அதே வண்ணமாக ஐயா, நாங்கள் நிலை குலைந்தவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, சின்ன பின்னமாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய பாத தண்டையில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே.
நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனம் இறங்கியருளும், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவோம். அற்புதங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்கள் மகிமையை காண்பார்கள் என்று சொன்னீரே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், எங்கள் இரட்சகர். இதோ நீர் எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவர். நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எங்களை பலப்படுத்தும், என்ற கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.